இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் கிரேக்க பேரரசை குறித்து இங்கே தானியேல் தரிசனம் காண்கிறதை நாம் பார்க்க முடியும். முதல்ல இந்த கிரேக்க பேரரசினுடைய தோற்றத்தை முதலில் கற்றுக்கொண்டு அதற்கு பின்பாக இந்த அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து சென்றோம் என்று சொன்னால் மிகவும் ஆழமாக இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். சலாமிஸ், பிலாடேயா ஆகிய போர்கள் நடைபெறுகிற வரையிலும் கிமு 546 முதல் 479 வரை பலமுறை கிரேக்க தேச பகுதிகள் பெர்சியர்களால் பாதிக்கப்பட்டு வந்தன. இப்போர்களின் பின்பு கிரேக்கம் ஒரு புதிய விடியலை நோக்கி பயணம் செய்ய தொடங்கியது. ஆனால் விரைவில் ஏற்பட்ட ஸ்பார்ட்டா, ஏதேன்ஸ் ஆகிய நகரங்களுக்கு இடையே நடந்த உள்நாட்டு போர்கள் கிரேக்கத்தை சீரழித்து விட்டன. கிமு 338 மாசிடோனாவை சார்ந்த பிலிப்பு என்பவர் கிரேக்கத்தை கைப்பற்றினார். இவர் கிமு 336 கொலை செய்யப்பட்டார். அவருக்கு பின்பு அரியணை ஏறிய அவரது 20 வயது மகனான அலெக்சாண்டர் பெர்சியாவின் மீது போர் தொடுத்தார். கிமு 334 கிரானிக்ஸ் என்ற இடத்திலும், கிமு 333 ஐசஸ் என்ற இடத்திலும், கிமு 331 ஆர்பலா என்ற இடத்திலும் பெர்சியரை எதிர்த்து நொறுக்கினார். இதற்கிடையே தீர்வையும் அளித்தார். எருசலேமில் இவர் வரவேற்கப்பட்டார். எகிப்தியர் பணிந்தனர். எகிப்தில் அலெக்சாண்டரியா என்ற பட்டணம் இவர் பெயரால் தோன்றியதாக காணப்படுகிறது. கிமு 327 இந்தியாவின் மீதும் போர் தொடுத்தார். தமது 32வது வயதில் கிமு 323 அவர் திடீர் மரணம் அடைந்தார். இவரது தேசம் பின்பாக டாலமி, செலுக்கஸ், கசாண்டர், லசிமாக்கஸ் ஆகியோருக்கு பங்கிடப்பட்டது. 4 தளபதிகள் இவ்வளோ பெரிய தேசத்தை 4ஆக பகுத்து அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கிரேக்க நாடு புகழ்பெற்ற பல மனிதர்களை உலகிற்கு தந்துள்ளது. வரலாற்று தந்தையான ஹெரோடோட்டஸ் கிமு 485 425 வரையும் வாழ்ந்தவர். நவீன மருத்துவத்தின் தந்தையான ஹிப்போக்ரட்டஸ் என்று சொல்லுகிறவர் கிமு 460 370 வரையிலும் வாழ்ந்தவர். தத்துவ ஞானிகளான சாக்ரடிஸை பற்றி படிக்கிறோம். பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் என்றெல்லாம் படிக்கிறோமே. கிமு 469 399 வரையிலும் சாக்ரடிஸ் வாழ்ந்தார். பிளேட்டோ கிமு 427 347 வரையிலும் வாழ்ந்தார். அரிஸ்டாட்டில் கிமு 384 322 வரையிலும் இவர்களை இந்த கிரேக்க பேரரசானது உலகிற்கு தந்துள்ளதை நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த 8ஆம் அதிகாரத்தில் இவர் முதலிலே காண்கிறார். இந்த அதிகாரத்தில் 2 கொம்புகளுடைய ஆட்டுக்கடாவை இவர் பார்க்கிறார். 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையிலும் இது அங்கே இங்கே பாய்ந்து எல்லாரையும் முட்டி தள்ளுகிற வல்லமை உடையதாக இருக்கிறது என்பது 20ஆம் வசனத்தில் நீ கண்ட 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிறது. இது பெர்சிய பேரரசை குறிக்கிறது. அதற்கு எதிராக மேற்கே இருந்து வந்த ஒற்றை கொம்புடைய வெள்ளாட்டுக்கடா, அதாவது கிரேக்க பேரரசை குறிக்கிறது. குறிப்பாக மகா அலெக்சாண்டரை இந்த வெள்ளாட்டுக்கடாவின் ஒற்றை கொம்பு குறிக்கக்கூடியதாக இருக்குது. முற்கால கிரேக்க படைக்கு ஒற்றை கொம்புடைய வெள்ளாட்டுக்கடா அடையாளமாக இருந்ததாக சில அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பெர்சியாவை தோற்கடித்து முன்னேறி கொண்டிருந்த அலெக்சாண்டர் ஒருமுறை எருசலேமை அடைந்த போது அங்கு வாழ்ந்திருந்த இத்தா என்கிற ஒரு பிரதான ஆசாரியன் தானியேலின் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து காட்டியதாக குறிப்பு காணப்படுகிறது. வலிமை மிக்க அலெக்சாண்டர் தனது 32வது வயதில் திடீர் மரணமடைய அவரது தேசம் கிமு 323 4 படைத்தளபதிகளினால பங்கிட வேண்டியதாயிற்று. இதை தானியேல் 8:8 இதையே குறிப்பிடுகிறது. ஆசியா மைனர் என்று அழைக்கப்படுகிற பகுதியை லசிமாக்கஸ், அதாவது வடக்கு பகுதியை அவரும், மேற்கு பகுதியை கசாண்டர், அதாவது மாசிடோனியா என்கிற பகுதியையும், செலுக்கஸ் என்கிறவர் கிழக்கு பகுதியில் உள்ள சிரியாவையும், டாலமி அல்லது டாலமி என்று சொல்கிறவர் தெற்கு பகுதியில் உள்ள எகிப்தையும் அவர்கள் தங்களுக்குள்ளாக தளபதிகள் ஆட்சிக்குள்ளாக கொண்டு வந்து அவர்கள் அதை ஆட்சி செய்தார்கள். அவைகள் ஒன்றிலிருந்து முளைத்த சின்ன கொம்பு வருங்கால தீர்க்க தரிசன நிலையில் அந்தி கிறிஸ்துவையும் வரலாற்று நிறைவேறுதல் நிலையில் சிரியாவில் அங்கே ராஜாவாக வந்த அந்தியோக்கஸ் எப்பிபானஸை
காட்டுகக்கூடியதாக அவைகள் காணப்படுகிறது. அந்தியோகஸ் எபிபானஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இவர் சீரியாவை சார்ந்தவர். கிமு 175 முதல் 164 வரை இவர் அங்கே ஆட்சி செய்தார். எருசலேமை திடீர் தாக்குதலினால கைப்பற்றி இவர் சுமார் 40,000 பேரை 3 நாட்களுக்குள்ளாக கொன்று குவித்தார். சுமார் கிமு 171 எருசலேமில் பன்றியை பலியிட்டு தேவாலயத்தில் இரத்தம் தெளித்து மாசுபடுத்தினார். விக்கிரகத்தை நாட்டி பரிசுத்த பொருள்களை நாசம் செய்து தூய புத்தக பிரதிகள் எல்லாவற்றையும் இந்த அந்தியோகஸ் எப்பிபானஸ் என்கிறவர் அழிக்கிறவராக காணப்பட்டார். இச்சூழலில்தான் எருசலேமுக்கு சுமார் 17 கல் வடமேற்கில் இருந்த மோதின் என்ற யூத பட்டணத்தை சார்ந்த காஸ்மோனிய குலத்தினராகிய மத்தானியா என்ற யூத ஆசாரியனின் 5 வீர புதல்வர்கள் இச்செயலுக்கு எதிராக வீர சபதம் எடுத்து களமிறங்கி வருகிறார்கள். யூத புரட்சி ஒன்று அங்கே உதயமாகிறது. அதாவது ஆலயத்தில் கொண்டு வந்து பன்றியை பலி செலுத்திட்டாங்களே அப்படிங்கிறதை நிமித்தமாக தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திற்காக வைராக்கியம் கொண்டு அங்கே மத்தானியா என்ற யூத ஆசாரியனினுடைய 5 புதல்வர்கள் அவர்கள் புரட்சியை ஆரம்பித்து வைக்கிறார்கள். இதுதான் மக்காபியர் கழகம் என்று அழைக்கப்படுகிறது. மக்காபி என்றால் சம்பட்டி என்பது பொருள். மத்தாதியாவின் ஒரு மகனான யூதாஸ் என்பவரே மக்காபி என அழைக்கப்படுகிறார். தொடர்ந்து நடந்த புரட்சியின் விளைவாக சுமார் கிமு 165 டிசம்பர் 25 யூத பக்தி வைராக்கியமுடையோர் தேவாலயத்தை மறுபிரதிஷ்டை செய்தனர். இந்த பண்டிகையைத்தான் பிரதிஷ்டை பண்டிகை என பிற்கால யூதர்களால் அது ஆசரிக்கப்பட்டு வருகிறது. யோவான் 10:22 நாம் அதை பார்க்கிறோம். தானியேல் 8:14 வரும் 2300 நாட்களை கிமு 171 செப்டம்பர், அதாவது யூதருக்கும் அந்தியோகஸுக்கும் உள்ள சமாதான உடன்படிக்கை முறிந்த நாள், அந்த நாளிலிருந்து கிபி 165 டிசம்பர் 25 மக்காபியர் தேவாலயத்தை மறுபிரதிஷ்டை செய்த நாள் வரை என கணக்கிட்டு பார்த்து இந்த 2300 நாட்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்தியோகஸ் எப்பிபானஸ் கிமு 164 பாபிலோனிலே அவர் மரணமடைந்தார். இது அந்தி கிறிஸ்துவை குறிக்கவில்லை. ஆனால் இந்த அந்தி கிறிஸ்துவோடு கூட இவர் அநேக காரியங்களில் ஒப்பிடை உடையவராக காணப்பட்டார் என்கிறத நம்ம வேதத்தின் வெளிச்சத்தில் காண முடியும். அந்தி கிறிஸ்துவுக்கும் அந்தியோகஸுக்கும் இடையே இருந்த ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு சொன்னா, அந்தியோகஸ் எப்பிபானஸ் என்கிறவர் அந்தி கிறிஸ்துவும் பல ஒற்றுமைகள் உடையவர்களாக இருந்தனர். இருவரும் பெரும் வெற்றிகளை பெற்றவர்களாக காணப்பட்டனர். தானியேல் 8:9 இந்த அந்தியோகஸை பற்றி சொல்லுகிறது. வெளிப்படுத்துதல் 13:4 அங்கே அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. இருவரும் தங்களை உயர்த்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். தானியேல் 8:11 இங்கே அந்தியோகஸை குறித்து பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 13:15 சாத்தானை குறித்து அந்தி கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். இருவரும் பொய்யர்கள். தானியேல் 7:25 சொல்லப்பட்டபடி, அதே போல 2 தெசலோனிக்கர் 2:10 சாத்தானை குறித்து சொல்லப்படுகிறது. அந்தி கிறிஸ்துவை குறித்து இருவரும் சமாதான உடன்படிக்கை நடிகர்களாக காணப்பட்டார்கள். தானியேல் 8:25 இதை குறித்து நாம் படிக்கிறோம். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்வசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய், அதாவது தேவனால் அவன் அழிக்கப்படுவான். இருவரும் இஸ்ரவேலை துன்புறுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். தானியேல் 8:25 இவன் இங்கே துன்புறுத்துகிறான். வெளிப்படுத்தல் 12:13 அந்தி கிறிஸ்து துன்பப்படுத்துகிறான். இருவரும் தேவாலயத்தை தீட்டுப்படுத்துகிறவர்கள். தானியேல் 8:11 இங்கே அந்தியோகஸ் தீட்டுப்படுத்துகிறான். மத்தேயு 24:15 சத்துருவானவன் தீட்டுப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இருவரும் சாத்தானால் ஏவுதல் பெற்றவர்கள். தானியேல் 8:24 நம்ம பார்க்கிறோம். இவன் சாத்தானால அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல, அவன் அதிசய விதமான அழிமுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜலங்களையும் அழிப்பான் என்று சொன்னால் சாத்தானினால் அவன் ஏவுதல் பெற்று அந்த காரியத்தை செய்வான். வெளிப்படுத்தல் 13:2 அந்தி கிறிஸ்துவும் அதே காரியத்தை செய்வான் என்று பார்க்கிறோம். இருவரும் மத்திய கிழக்கில் 7 ஆண்டுகள் வரை அதிகாரமுடையவர்களாக இருப்பார். தானியேல் 8:14 அந்தியோகஸை பற்றி பார்க்கிறோம்.
அங்கே 9:27 அந்தி கிறிஸ்துவை பற்றி பார்க்கிறோம். இருவரும் தேவனுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள். தானியேல் 8:25 அந்தியோக்கஸை பற்றி பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கர் 2:4 அந்தி கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். இருவரும் தேவனால் அழிக்கப்படுவார்கள். தானியேல் 8:25 அந்தியோக்கஸ் அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 19:19-20 அந்தி கிறிஸ்து அவன் அழிக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 8வது அதிகாரத்தில் இங்கே கிரேக்க பேரரசை குறித்து சொல்லி, அந்த கிரேக்க பேரரசு 4ஆக பிரிந்த அந்த சிரியாவை ஆட்சி செய்த அந்த செலுக்கஸ் எடுத்துக்கொண்டாரே, அவருக்கு பின்பாக வந்த இந்த அந்தியோக்கஸ் எப்பிபானஸ் என்று சொல்லக்கூடியவர் அந்தி கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் உடையவராக அன்றைக்கு இருந்தது போல பின்னாட்களிலும் இப்படிப்பட்ட ஒரு குணமுடைய அந்த அந்தியோக்கஸ் எப்பிபானஸினுடைய அப்படியே அந்த கேரக்டரை உடைய சாத்தான் இந்த பூமியிலே அவன் வந்து 7 வருடங்கள் ஆட்சி செய்து தேவனால் அழிக்கப்படுவான் என்கிற தரிசனத்தையும் இங்கே தானியேல் அவர் தரிசனம் கண்டு எழுதுகிறார். ஆகவே நடந்து முடிந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் நடக்க போகிற அந்தி கிறிஸ்துவினுடைய வருகை இனிமேல் இருக்க போகிறபடினால அதற்கு முன்பாக அந்த 7 ஆண்டுகள் துன்பங்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுவது சபைக்கு மிகவும் அவசியம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே தகுதி பரிசுத்தம். அதை வாஞ்சிப்போம், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீ சாவி வீச செய்குவீர்.